வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம். நீங்க கொடுத்திருக்கிற சோர்சஸ வச்சு எலியட் அலை பகுப்பாய்வு மூலமா சந்தையோட கட்டமைப்பு சமச்சீர் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். வணக்கம். நம்ம நோக்கம் நாளைக்கு மார்க்கெட் எங்க போகும்னு ஜோசியம் சொல்றது இல்ல. ஆனா சந்தையோட நகர்வுகளுக்கு பின்னால ஒரு மொழி இருக்கு, ஒரு தாளம் இருக்கு. அந்த மொழியை புரிஞ்சுக்க முடியுமா, அதோட இலக்கணத்தை கத்துக்க முடியுமாங்கிறது தான் நம்மளோட தேடல். நீங்க சொன்னது ரொம்ப சரி. இது கணிப்பு கிடையவே கிடையாது. இது ஒரு கட்டமைப்பு புரிஞ்சுக்கிற முயற்சி. சரி, உள்ள போலாமா? ஆரம்பிக்கிறதுக்கு இந்த பகுப்பாய்வுல 2 விதமான அலைகள் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன? அதாவது எலியட் அலை கோட்பாட்டோட அடிப்படையே ரொம்ப எளிமையானதுதான். சந்தை எப்பவுமே ஒரே நேர்கோட்ல பயணிக்காது. அது ஒரு திசையில வேகமா நகரும். அத உந்துதல் அலை, அதாவது இம்பல்சிவ் வேவ்னு சொல்றோம். ம் கரெக்டிவ் வேவ்னு சொல்றோம். திரும்பவும் அதே திசையில வேகமா நகரும். இது ஒரு தொடர்ச்சியான சுழற்சி. ஒருத்தர் மூச்சு வாங்கி விட்டு திரும்பவும் மூச்சு வாங்குற மாதிரி தான். ஓகே, மூச்சு வாங்குறது விடுறது, இது நல்ல உதாரணம். இப்போ நீங்க கொடுத்த சோர்சஸ்ல இந்த அலைகளை 2 கலர்ல பிரிச்சிருக்காங்க, நீல அலைகள், ஆரஞ்சு அலைகள்னு. இது புரிஞ்சுக்க ரொம்ப சுலபமா இருக்கு. இந்த நீல அலைகள்னா என்ன, அது எதை காட்டுது? நீல அலைகள்ங்கிறது ஒரு பெரிய சித்திரம் மாதிரி. மார்க்கெட்டோட முக்கிய போக்கு, அதாவது ட்ரெண்ட் எந்த திசையில இருக்குங்கிறது இதுதான் சொல்லும். ஓ, பெரிய பிக்சர். ஆமா, இது ஒரு பெரிய கடல் அலைன்னு வச்சுக்கலாம். அந்த அலை கரையை நோக்கி வருதா இல்ல கடலுக்குள்ள திரும்பி போகுதாங்கிறத இந்த நீல அலை தான் தீர்மானிக்கும். நீண்ட கால முதலீட்டாளர்கள் கவனிக்க வேண்டியது இந்த பெரிய அலைகளை தான். சரி, அப்போ ஆரஞ்சு அலைகள், அது அந்த பெரிய கடல் அலை மேல வர்ற சின்ன சின்ன சிற்றலைகளா? மிகச் சரியா சொன்னீங்க. ஆரஞ்சு அலைகள்ங்கிறது அந்த நீல அலைக்குள்ள இருக்கிற துணை அலைகள். உள்ளுக்குள்ளையா? ஆமா, அந்த பெரிய கடல் அலைக்குள்ள எவ்வளவு சக்தி இருக்கு, அதோட வேகம் எப்படி இருக்கு, அது களைச்சு போச்சா இல்ல இன்னும் ஆக்ரோஷமா இருக்காங்கிற உள் விஷயங்களை இந்த ஆரஞ்சு அலைகள் மூலமா தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதாவது ஒரு மரம் வளருதுன்னா அது நீல அலை, அதுல இருக்கிற ஒவ்வொரு இலையும் கிளையும் ஆரஞ்சு அலை மாதிரி, சரியா? அருமையான உதாரணம். கரெக்ட். இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அப்போ ஒரு பெரிய மாற்றம் வர்றதுக்கு முன்னாடி இந்த சின்ன ஆரஞ்சு அலைகள் நமக்கு ஒரு சிக்னல் கொடுக்குமா? எது முதல்ல நடக்கும்? கண்டிப்பா. இங்க தான் ஒரு முக்கிய விதியே இருக்கு. உங்க சோர்சஸ்லயே இத அடிக்கோடிட்டு காட்டியிருக்காங்க. எப்பவுமே சின்ன அளவு அலைகள், அதாவது ஆரஞ்சு அலைகள், அதோட வேலைய முதல்ல முடிச்சிடும். ஓகே. பெரிய அலைகள், அதாவது நீல அலைகள், அத அப்புறமா தான் உறுதி செய்யும். இதை இப்படி யோசிச்சு பாருங்க. ஒரு பெரிய புயல் வரதுக்கு முன்னாடி காத்தோட வேகம் மாறும், சின்ன சின்னதா மழை தூறல் ஆரம்பிக்கும். ம், அந்த சின்ன அறிகுறிகள் தான் ஆரஞ்சு அலைகள். புயல் வரது நீல அலை. ஓகே, இப்போ இந்த அடிப்படை புரிஞ்சிருச்சு. இப்போதான் விஷயத்தோட மையப்புள்ளிக்கு வரோம். உங்க சோர்சஸ் சொல்றபடி நாம இப்போ பார்க்கறது ஒரே நீளமான கதை இல்ல, இது 2 பாகங்கள் கொண்ட கதை மாதிரி. ஆமா, அதாவது 2 தனித்தனி நீலச் சுழற்சிகள் இருக்குன்னு சொல்றாங்க. அது என்ன 2 சுழற்சிகள்? முதற் சுழற்சி பத்தி சொல்லுங்களேன். ஆமா. இதுதான் இந்த பகுப்பாய்வோட மிக முக்கியமான அம்சம். முதல் நீலச் சுழற்சி, அதாவது ப்ளூ சைக்கிள் 1, ஏற்கனவே முடிஞ்சு போன ஒரு அத்தியாயம். முடிஞ்ச அத்தியாயமா? ஆமா, அதோட கட்டமைப்பு 3, 4, 5 அப்படிங்கிற உந்துதலோட போய் அப்புறம் ABC அப்படிங்கிற திருத்தத்தோட முடிஞ்சது. இந்த முதல் சுழற்சி நமக்கு ஒரு ரோசட்டா ஸ்டோன் மாதிரி. ரோசட்டா ஸ்டோன் நல்லா இருக்கு. அப்போ அந்த முடிஞ்ச சுழற்சி நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது? அதோட முடிவு புள்ளி எதுவா இருந்துச்சு? அந்த முதல் சுழற்சியோட திருத்த அலை C 21,758.40 அப்படிங்கிற புள்ளியில முடிஞ்சது. 21,758.40. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த டைம்ல எல்லாரும் பயத்துல இருந்தாங்க. சந்தை சரிஞ்சிடுச்சு, என்ன ஆகுமோன்னு ஒரே பீதி. ஆனா இந்த பகுப்பாய்வு என்ன சொல்லுதுன்னா, அது பீதியால ஏற்பட்ட சரிவில்ல, அப்போ அது அந்த சுழற்சியோட இயல்பால கட்டமைப்பு ரீதியான ஒரு முடிவு. அது ஒரு அத்தியாயத்தோட கடைசி பக்கம். அந்த பக்கம் முடிஞ்சதால தான் அடுத்த அத்தியாயம் ஆரம்பிக்க முடிஞ்சது. அப்போ நீங்க சொல்றத பார்த்தா சந்தை ஏதோ கண்மூடித்தனமா இயங்கல, அதுக்குன்னு சில விதிகள் இருக்கு, ஒரு கட்டமைப்பு இருக்கு, அதாவது மதிக்க முயற்சி செய்துன்னு சொல்றீங்களா? மிக சரியாக. அந்த 21,758.40 புள்ளி அதைத்தான் நமக்கு உறுதிப்படுத்துச்சு. சந்தை அதோட எலியட் அலை கட்டமைப்பை மதிக்கிறது. அது ஒரு படித்து முடிக்கப்பட்ட பாடம். சரி. இப்போ அந்த பாடத்தை வச்சுதான் நாம தற்போதைய நிலைய, அதாவது 2வது சுழற்சிய புரிஞ்சுக்க போறோம். சரி,
அந்த ரோசெட்ட கல்வெட்டை வச்சு இப்போ நடந்துகிட்டு இருக்கிற மர்மத்தை விடுவிக்க போறோம். நீலச் சுழற்சி 2, அதாவது ப்ளூ சைக்கிள் 2. இதோட நிலைமை என்ன? இதோட கட்டமைப்பு எப்படி இருக்கு? இப்போ நாம இருக்கிறது இந்த இரண்டாவது நீல சுழற்சியில தான். இதோட கட்டமைப்பு 1 2 3 4 5 அப்படிங்கிற உந்துதல் வடிவத்துல இருக்கு. ஓகே. இதுல நாம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், அலை 5 இன்னும் முடியல. அது இன்னும் உருவாகிக்கிட்டே இருக்கு. அலை 5 முடியலையா? அப்ப நாம இன்னும் பயணத்தோட இறுதி கட்டத்துல தான் இருக்கோம். பயணம் இன்னும் முடியலன்னு அர்த்தமா? ஆமா. இன்னும் சொல்லப்போனா இந்த சுழற்சியோட 3வது அலை நல்ல வலுவான விரிவாக்கத்தை காட்டுச்சு. 4வது அலை ஒரு சின்ன திருத்தமா மட்டுமா இருந்துச்சு. ஆமா. இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, சந்தையோட தற்போதைய போக்கு இன்னும் ஏற்றத்துல தான், அதாவது புல்லிஷா தான் இருக்கு. உச்சம் இன்னும் உறுதி செய்யப்படல. சரி. அதனால அலை 5 முழுசா முடிஞ்சு அது களைப்படைஞ்சதுக்கான அறிகுறிகள் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய திருத்தம் வரப்போகுது, சந்தை சரிய போகுதுன்னு பேசுறது அது வெறும் யூகம்தான். ஓடிக்கிட்டு இருக்கிற ரயிலுக்கு முன்னாடி போய் நிக்கிற மாதிரி. சரி, அந்த பெரிய நீல அலை 5 இன்னும் உயிர்ப்போடு இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா அதுக்குள்ள இருக்கிற சின்ன ஆரஞ்சு அலைகள் என்ன சொல்லுது? பெரிய அலைக்கு தெரியாத ரகசியத்தை இந்த சின்ன அலைகள் கிசுகிசுக்குதா? நல்ல கேள்வி. இப்போ நாம இன்னும் ஆழமா ஒரு மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கறோம். அந்த நீல அலை 5க்குள்ள இருக்கிற ஆரஞ்சு அலைகளோட அமைப்பு இப்படி இருக்கு. ஆரஞ்சு அலை 3 நல்ல வலுவோட இருந்துச்சு. சந்தையில நல்ல பங்களிப்பு இருந்தது. ஆனா ஆரஞ்சு அலை 4 கொஞ்சம் ஆழமா திருத்தம் எடுத்திருக்கு. அப்புறம் ஆரஞ்சு அலை 5 ஒரு புதிய உச்சத்தை தொட்டாலும் அதோட வேகம், அதோட சக்தி கொஞ்சம் குறைவா இருக்கு. அப்படியா? ஆமா. இது ஒரு விதமான உள்சோர்வை காட்டுது. ஒரு நிமிஷம், இங்க எனக்கு ஒரு குழப்பம். ஒரு பக்கம் நீல அலை இன்னும் ஏற்றத்துல இருக்குன்னு சொல்றீங்க, இன்னொரு பக்கம் அதுக்குள்ள இருக்கிற ஆரஞ்சு அலைகள் சோர்வா இருக்குன்னு சொல்றீங்க. இது ஒரு முரண்பாடு மாதிரி இல்லையா? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது முரண்பாடு இல்ல. இதுதான் சந்தையோட யதார்த்தம். இத நான் சொன்ன அந்த மராத்தான் ஓட்டப்பந்தய வீரர் உதாரணத்தோட பொருத்தலாம். ஒரு வீரர் 42 கிலோமீட்டர் ஓடணும். சரி. அவர் 40வது கிலோமீட்டர்ல இருக்கும்போது அவரோட வேகம் நிச்சயம் 10 கிலோமீட்டர்ல இருந்த மாதிரி இருக்காது. அவர் முகத்துல சோர்வு தெரியும், மூச்சு வாங்குவார். இதெல்லாம் தான் ஆரஞ்சு அலைகள் காட்டுற உள் சோர்வு. ஓஹோ. ஆனா அவர் இன்னும் ஓட்டத்தை முடிக்கல. இலக்கு இன்னும் 2 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அந்த இலக்கு தான் நீல அலையோட முடிவு. ஆரஞ்சு அலைகள் சோர்வு இருக்குன்னு எச்சரிக்கை செய்யுது. ஆனா ஓட்டம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லல. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. வாவ், இந்த விளக்கம் ரொம்ப தெளிவா இருக்கு. சோர்வு நாட் இஸ் ஈக்குவல் டு முடிவு. ஓகே. இப்போ உங்க சோர்சஸ்ல இருந்து மிக முக்கியமான நான் நினைக்கிற இந்த பகுப்பாய்வோட உச்சகட்டமான ஒரு பகுதிக்கு வரோம். சுழற்சி சமச்சீர், சைக்கிள் சிமெட்ரி. ஆமா. சந்தைகள் அதோட ஆற்றல் விகிதங்களை சுழற்சிகளுக்கு இடையில மீண்டும் வெளிப்படுத்தும்னு சொல்றது கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. அப்போ சந்தைக்கு ஒரு ஞாபக சக்தி இருக்கா? அது தன்னோட பழைய நடத்திய திரும்பவும் செய்யுமா? ஞாபக சக்திங்கிறது சரியான வார்த்தை. இதுதான் இந்த பகுப்பாய்வோட இதய பகுதி. இத சமைச்சிக்க நாம திரும்பவும் நம்ம ரொசட்டா ஸ்டோனான முதல் நீல சுழற்சிக்கு போகணும். முதல் சுழற்சியா? ஆமா. அந்த சுழற்சியோட கடைசி உந்துதல், அதாவது அலை 5, அதோட தொடக்க புள்ளியிலிருந்து முடிவு புள்ளி வரைக்கும் சுமார் 2357 புள்ளிகள் உயரம் இருந்துச்சு. 2357 புள்ளிகள். இது ஒரு வரலாற்று தகவல். ஆனா ஒரு நிமிஷம், ஒரு கடந்த கால சுழற்சியோட ஆற்றல் இப்போ இருக்கிற சந்தையை எப்படி பாதிக்கும்? பொருளாதார சூழல் வேற, நிறுவனங்கள் வேற, உலக அரசியல் வேற. இதெல்லாம் தாண்டி இந்த சமச்சீருங்கிற ஆசையும் வேலை செய்யுமா? இது வெறும் காக்கத்தாலியமா இருக்காதா? மிக முக்கியமான கேள்வி. இதுதான் இந்த பகுப்பாய்வை வெறும் டெக்னிக்கல் பேட்டர்ன் பார்க்கறதுல இருந்து வேறுபடுத்துது. இது எண்களை பற்றியது மட்டுமல்ல, ஆற்றலை பற்றியது. ஆற்றலையா? ஆமா. இயற்கையில நிறைய இடங்கள்ல நம்ம இந்த சமச்சீரை பார்க்க முடியும். ஒரு மரத்தோட களைகள் பெரியற விதம், ஒரு பூவோட இதழ்கள் அமைஞ்சிருக்கிற விதம். அதே மாதிரி சந்தைங்கிறது மனித மனங்களோட கூட்டு வெளிப்பாடு. அதுக்கும் ஒரு தாழம் இருக்கு. சரி. இந்த சமச்சீர் தர்க்கம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு சுழற்சியை முடிக்க சந்தை ஒரு குறிப்பிட்ட அளவு முனை ஆற்றலை, டெர்மினல் எனர்ஜியை செலவு செஞ்சா, அடுத்த ஒத்த சுழற்சியை முடிக்கவும் அது ஏறக்குறைய அதே அளவு ஆற்றலை செலவு செய்ய வாய்ப்பிருக்கு. இது ஒரு ஆற்றல் சார்ந்த அளவீடு, ஜோஷியம் இல்ல. ஓகே, இது ஒரு ஆற்றல் சார்ந்த அளவீடு. அப்போ அந்த 2357 புள்ளிங்கள்ங்கிற முதல் சுழற்சியோட ஆற்றல் கையொப்பத்தை வச்சு இப்போ என்ன செய்ய போறோம்? இப்போ நாம ஒரு கணக்கு போடலாம். தற்போதைய நீல சுழற்சி 2ஓட மிக சமீபத்திய தாழ்வு புள்ளி, அதாவது அலை 4ஓட முடிவு. ஆமா. அது
25,693.25. இது நமக்கு தெரிஞ்ச ஒரு உறுதியான புள்ளி. இப்போ இந்த எண்ணோட முதல் சுழற்சியோட முனை ஆற்றலான அந்த 2357 புள்ளிகளை கூட்டினா நமக்கு என்ன கிடைக்குது? 25,693.25 கூட்டல் 2357. ஒரு நிமிஷம். 28,050.25. ஓகே, 28,050. ஆமா. இந்த எண் எங்கிருந்தோ வரல. இதுக்கு பின்னால ஒரு தர்க்கம் இருக்கு. ஆனா இந்த எண் என்னதான் சொல்லுது? இதுதான் அடுத்த இலக்கா? எல்லாரும் இந்த எண்ணுக்கு தான் காத்திருக்கணுமா? இங்க தான் நாம ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். உங்க சோர்சஸ்ல இத பலமுறை தெளிவுபடுத்தியிருக்காங்க. இந்த 28,050ங்கிறது ஒரு உத்தரவாதமான இலக்கு கிடையாது. ஓகே, டார்கெட் இல்ல. இது இங்க வாங்குங்கன்னு சொல்ற ஒரு பரிந்துரையும் கிடையாது. இது ஒரு கட்டமைப்பு ரீதியான சாத்திய கூறு மண்டலம். சாத்திய கூறு மண்டலம். அதை இன்னும் கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா? அதாவது ஒருவேளை இந்த இரண்டாவது சுழற்சி முதல் சுழற்சியை போலவே அதோட இறுதி ஆற்றலை வெளிப்படுத்த முடிவு செஞ்சா, அப்போ இந்த 28,050 பகுதி அந்த அலை 5 அதோட பயணத்தை முடிக்கிற ஒரு தர்க்க ரீதியான இடமா இருக்கலாம். ஓ, அப்படியா? இது ஒரு ஜிபிஎஸ் மாதிரி. நீங்க இந்த இடத்துக்கு போய் தான் ஆகணும்னு சொல்லாது. ஆனா நீங்க போற பாதையில இது ஒரு முக்கியமான இடமா இருக்கலாம்னு காட்டும். இது ஒரு வாய்ப்பு, உத்தரவாதம் இல்ல. புரிஞ்சுது. இது ஒரு தர்க்க ரீதியான கணிப்பு மண்டலம். சரி, இந்த அலை 5 முடிஞ்ச பிறகு அடுத்தது என்ன? திருத்தம் வருமா? உங்க சோர்சஸ்ல அலை ஏவ பத்தி சொல்லிருக்காங்க. ஆமா, ஒவ்வொரு உந்துதலுக்கு பிறகும் ஒரு திருத்தம் உண்டு. எதிர்காலத்துல அலை 5 அப்படிங்கிற ஒரு திருத்தம் வரலாம். ஆனா அது இந்த அலை 5ங்கிற பயணம் முழுசா முடிஞ்ச பிறகுதான் தொடங்கும். பயணம் முடிஞ்ச பிறகுதான். ஆமா, ஒரு சினிமா முடிஞ்சாதான் அடுத்த சினிமாக்கான டிக்கெட் எடுக்க முடியும். இப்போ நாம இன்னும் கிளைமேக்ஸ் காட்சி பார்த்துட்டு இருக்கோம். அது முடியட்டும். அப்போ பார்வையாளர்களுக்காக உங்க சோர்சஸ்ல கொடுத்திருக்கிற இந்த பொன்விதியை நினைவுபடுத்தலாம்னு நினைக்கிறேன். உந்துதல் அலை முடிவதற்குள் ஒருபோதும் திருத்தத்தை வர்த்தகம் செய்யாதீர்கள். மிக சரியான நேரத்துல சொன்னீங்க. அந்த விதி ரொம்ப முக்கியம். ஏன்னா வேகமா ஓடிக்கிட்டு இருக்கிற ரயிலுக்கு இன்னும் எவ்வளவு எரிபொருள் இருக்குன்னு தெரியாம அது எப்ப நிக்கும்னு யூகிச்சு முன்னாடி போய் நிக்கிறது ரொம்ப ஆபத்தானது. சரிதான். முதல்ல ரயில் ஸ்டேஷனுக்கு வந்து அதோட வேகம் முழுசா குறைஞ்சு நின்ன பிறகுதான் நம்ம அடுத்த ரயிலை பத்தி யோசிக்கணும். பொறுமை தான் இங்க முக்கியம். சரி, இவ்வளவு நேரம் நாம பேசுனதை ஒரு முறை தொகுத்து பார்க்கலாம். சந்தையோட தற்போதைய கட்டமைப்பு 2 நீல சுழற்சிகளை அடிப்படையாக கொண்டது. முதல் சுழற்சி முடிஞ்சு அது நமக்கு ஒரு ரோசெட்டா ஸ்டோன் மாதிரி வழிகாட்டுது. கரெக்ட். இரண்டாவது சுழற்சி இன்னும் ஏற்றத்துல அதோட 5வது மற்றும் இறுதிக்கட்டத்துல இயங்கிக்கிட்டு இருக்கு. ஆமா, அந்த 5வது அலைக்குள்ளே இருக்கிற ஆரஞ்சு அலைகள் சில சோர்வுகளை காட்டினாலும் அந்த மராத்தான் வீரர் மாதிரி அது இன்னும் இலக்க அடையல. நாம இப்போ விவாதிச்ச அந்த சுழற்சி சமச்சீர் தர்க்கத்தின்படி அந்த நீல அலை 5 28,050 அப்படிங்கிற மண்டலத்தை நோக்கி நீட்டிக்கப்பட கட்டமைப்பு ரீதியாக வாய்ப்புகள் இருக்கு. ஆக சுருக்கமா சொன்னா தற்போதைய நிலை ஏற்றம், ஆனால் முதிர்ச்சி அடைந்த ஏற்றம். திருத்தம் என்பது இன்னும் எதிர்காலத்துல தான் இருக்கு. அது இன்னும் தொடங்கப்படல. அப்படிதானே? சரியா சொன்னீங்க. உங்க சோர்சஸ்ல இருந்தே ஒரு வரியோட முடிக்கிறேன். சந்தை வலுவாகவும் முதிர்ச்சியுடனும் இன்னும் உந்துதலுடனும் உள்ளது. திருத்தம் என்பது கட்டமைப்பால் திட்டமிடப்பட்டுள்ளது. ஆனால் இன்னும் அது தொடங்கப்படவில்லை. இதுதான் தற்போதைய நிலையின் மிக தெளிவான சுருக்கம். அருமையான கலந்துரையாடல். ரொம்ப ஆழமான விஷயங்களை எளிமையா சமைச்சுக்கிட்டோம். இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனையை விட்டுட்டு போறேன். இந்த சமச்சீர் தர்க்கம், அதாவது ஒரு சுழற்சியோட ஆற்றல் அடுத்த சுழற்சியில பிரதிபலிக்குங்கிறது சந்தைகள்ல திரும்ப திரும்ப காணப்பட்டா அது நமக்கு எதை உணர்த்துது? சொல்லுங்க. கடந்த கால நகர்வுகளோட ஆற்றலை அளவிடுறது எதிர்கால சாத்தியக்கூறுகளை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வழியா இருக்குமா? இது வெறும் எண்களை பத்தியதில்ல. சந்தையோட ஆழ்மனதுல இருக்கும் மீண்டும் மீண்டும் வரும் தாழத்தை பத்தியது. இது கணிப்பல்ல, ஒரு வடிவத்தை அங்கீகரிப்பது. இந்த எண்ணத்தோட இதை அணுகி பாருங்க.